Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்புக்கு செல்லும் சாலையின் நடுவே திமுக நிர்வாகி ஒருவர் வாகனத்தை நிறுத்தி சென்றதால் கிராமத்திற்கு செல்ல முடியாமல் மக்கள் அவதியடைந்தனர். பெருமாள் மலை சாலையிலிருந்து உப்புப்பாறை செல்லும் சாலையின் நடுவே அப்பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் பரமன் என்பவர் தனது காரை நிறுத்திவிட்டு சென்றார். குறுகிய சாலையில் கார் நின்று கொண்டிருந்ததால் மற்ற வாகனங்கள் கிராமத்திற்குள் செல்ல முடியாமல் தவித்தன. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் தொடர்ந்து அராஜக போக்கில் செயல்படுவதால் மக்கள் அவதியடைகின்றனர். ஸ்டாலினின் சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் கிடைக்காமல் அவதியடைவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட GKM காலனி, ஜவஹர் நகர், அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியிலேயே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அளவிற்கு தரமற்ற ஆட்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.